Hi to everyone. Google Sheetல ரெண்டு இம்பார்ட்டன்ட் விஷயத்தை நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா Importrange, செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா Transpose. Importrange எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, Transpose எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, Importrange பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட ரெண்டு Google Sheet இருக்குது. ஒரு Google Sheetல இருக்கிற டேட்டாவை நம்மளுடைய இன்னொரு Google Sheetக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு தான் Importrange யூஸ் பண்ணுறாங்க. Transpose எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, காலமாக இருக்கிற டேட்டாவை ரோவாக இருக்கிற டேட்டாவும் காலமாகவும், ரெண்டும் இருக்கிற டேட்டாவை வந்து ரோ அண்ட் காலமாகவும் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனாலிட்டியும் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கான கீஸ் எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இப்போ Importrange உடைய ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி யூஸ் பண்ணுறான்னு தெரிஞ்சுக்குவோம். ஓகே, கூகுள் ஷீட்டில் ஒர்க் ஷீட் அப்படின்னு ஒரு ஷீட் இருக்கு இல்லையா, இந்த ஷீட்டில் இந்த எக்ஸசைஸ்க்காக நான் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு டேபிள் தான், ஐட்டம், சேல் அண்ட் அமௌண்ட். அண்ட் தென் மேனேஜர் ஷீட் அண்ட் அனதர் ஒன் ஷீட், மேனேஜர் ஷீட்னு அனதர் ஒன் ஷீட். அதுக்கு நான் இம்போர்ட்டுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ Importrange ஃபார்முலாவுக்கு ரெண்டு முக்கியமான திங் தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் ஷீட்டுடைய யூஆர்எல். நம்ம எந்த ஷீட்லேருந்து டேட்டாவை எடுக்க போகிறோமோ அந்த ஷீட்டுடைய யூஆர்எல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் அந்த ஷீட்டுடைய நேம், எந்த செல் இருக்கிற டேட்டாவை நம்ம கெட் பண்ண போகிறோமோ அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன் வந்து Importrange வந்து தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொன்னேன், கூகுள் ஷீட்டுடைய யூஆர்எல். இப்போ நான் ஒர்க் ஷீட் என்ற அந்த கூகுள் ஷீட்லேருந்து டேட்டா தான் எடுக்க போகிறேன். ஸோ இந்த ஷீட்டுடைய யூஆர்எல் அது எங்கே இருக்குது, அது எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இதுதான் இந்த என்டையர் ஷீட்டுடைய யூஆர்எல். இதில் நம்ம எல்லாமே தேவைப்படாது, ரெண்டு ஸ்லாஷ் இன் பிட்வீன் இருக்கு இல்லையா, இந்த யூஆர்எல் மட்டும்தான் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ எல்லா கூகுள் ஷீட்லையுமே இந்த யூஆர்எல் வச்சு தான் Importrange ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இந்த யூஆர்எல் நம்ம எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் திங் நான் காப்பி பண்ணிக்கிறேன். தென் எந்த செல் இருக்கிற டேட்டாவை நம்ம எடுக்க போகிறோம், அந்த செல்லோட டேட்டா வேணும். இப்போ எஃப்ன்ற காலத்தில் 6 ரோவில் இருக்கிற டேட்டா நம்ம எடுக்கணும் அப்படின்னா F6, WSன்றது ஷீட் நேம், F6 என்றது செல்லுடைய நேம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து போதுமானதாக இருக்கும். ஸோ Importrange மூலம் இப்போ அந்த இடத்துல இருக்கிற டேட்டாவை இந்த செல்லை நான் கொண்டு வர போகிறேன் அப்படின்னா, அந்த செல்லில் நீங்கள் என்ன பண்ணணும், வச்சு Importrange ஃபார்முலாவை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஈக்குவல் Importrange நான் காப்பி பண்ண யூஆர்எல் இங்கே பேஸ்ட் பண்ணேன், டபுள் கொட்டேஷன் கமா, அண்ட் தென் மறுபடியும் டபுள் கொட்டேஷன், அந்த ஷீட்டுடைய நேம் ஆச்சரியக்குறி, தென் செல் நேம் F6, தென் க்ளோஸ் ப்ராக்கெட், லோடிங் 16,000. ஸோ F6 டேட்டாவில் இருக்கிற செல்லுடைய வேல்யூ வந்து எனக்கு அங்கே வந்துருச்சு. ஸோ இன்கேஸ் நான் இங்கே எடிட் பண்ணேன் அப்படின்னா அங்கே எனக்கு எடிட் ஆகும். எடிட் ஆகிடுச்சு. Importrange மெயின் ஃபங்க்ஷனாலிட்டி எங்கேயோ இருக்கிற ஒரு கூகுள் ஷீட்டில் இருக்கிற டேட்டா வந்து நம்ம எடுக்க முடியும். சார் இது ஒரே ட்ரைவில் தான் இருக்கணுமா அப்படின்னா அவசியம் கிடையாது. உங்கள் ஃப்ரெண்டு வேறோட இமெயில் ஐடியில் ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் வச்சுருக்காரு, இன்னொருத்தர் வேற ஒரு இமெயில் ஐடியில் ஸ்ப்ரெட்ஷீட் வச்சிருக்காரு அப்படின்னா, இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி ஒரு அப்ஸ்ட்ராக்டாக நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா கூட தாராளமாக நீங்கள் Importrange ஃபங்க்ஷனாலிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். Importrange ஃபங்க்ஷனாலிட்டி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணும்போது அட்டனன்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒர்க் ஷீட் அண்டு ஒரு நாளைக்கு சேல்ஸ் ரிப்போர்ட் பெறுவதற்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். Importrange யூஸ் டேட்டா வந்து வெரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா Transpose பொறுத்த வரைக்கும் ரோவாக இருக்கிற டேட்டா வந்து காலமாக இருக்கிற டேட்டாவை ரோவாகவும் கன்வெர்ட் பண்ண நம்மளுக்கு யூஸ் ஆகும். எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். ஈக்குவல் Transpose, இப்போ காலமாக இருக்க அந்த டேட்டாவை நான் செலக்ட் பண்ணுறேன், அதன் க்ளோஸ் ப்ராக்கெட், நம்மளுக்கு இது ரோவாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ நான் ரோவாக இருக்கிற டேட்டாவை செலக்ட் பண்ணுறேன், எனக்கு காலமாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருச்சு. ஓகே, இப்போ ரோ அண்ட் காலமாக இருக்க டேட்டாவை செலக்ட் பண்ணால் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ரோவாக இருக்கிறது காலமாகவும் இருக்கிறது ரோவாகவும் நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ Transpose ஃபங்க்ஷனாலிட்டி இதுதான். இந்த ரெண்டு ஃபங்க்ஷனாலிட்டியுமே கூகுள் ஷீட்டில் ரொம்ப உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுபோல் பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய ttamiltechnology இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.